ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜவ்வரிசி உப்புமா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப நிறைய பொருளாக வச்சு செய்கிற மாதிரிலாம் இருக்காது. ஸோ நம்ம அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 1 கப் ஜவ்வரிசி எடுத்து நைட்டே நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் கிட்ட வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு மார்னிங் எழுந்து சமைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இது கூட நெக்ஸ்ட் ஒரு 1/4 கப் கிட்ட பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ பாசிப்பருப்பு எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாம். நான் எப்படி வேக வச்சுருக்கேன் அப்படின்னா தண்ணி ஊற்றி ஸ்டவ்லேயே வச்சு நல்லா பாயில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட வச்சு கூட நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரொம்ப சாஃப்டாக குழஞ்சிடாமல் இருக்கணும். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம குக்கரில் வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஸ்டவ்வில் வச்சு நம்ம பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஸோ நான் காட்டியிருக்க அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நமக்கு வெந்தாலே போதும். ரொம்ப பருப்பு குழஞ்சது அப்படின்னா நமக்கு உப்புமாவில் போடும்போது நமக்கு அது நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜ் வரும்போது எடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு வானலியில் 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கடுகு, அப்புறமா கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, அப்புறமா ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நான். நல்லா எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூட நான் ஜவ்வரிசி ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் ஜவ்வரிசி நைட்டு ஊற வைக்கும்போதே அது கூட கல்லுப்பு கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஊற வச்சுருக்கேன். ரொம்ப நீங்கள் நைட்டே ஊற போடும்போது நீங்கள் கல்லுப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சேர்க்காதீங்க, உப்பு லைட்டாகவே ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஜவ்வரிசி ஊற வைக்கும்போது நமக்கு தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணி கீழே கொட்டிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி ஊற வைக்காதீங்க. நீங்கள் போடுற தண்ணி, நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ ஃபைனலாக அந்த தண்ணி எல்லாமே ஊறி நமக்கு உப்புமா ஒரு உப்புமா பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பாசிப்பருப்பு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது கூட நம்ம சாம்பார் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா பருப்போடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட பேனில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலாக ரெடி ஆகிடுச்சு உப்புமா, நம்ம செஞ்ச உப்புமா. ஸோ இதை இறக்கிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம்.